ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். யோபனுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறிந்திருந்தபடியினாலே எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலேயும் எல்லாவற்றையும் பறிகொடுத்த சூழ்நிலையிலேயும் அவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி, யோபனிடத்தில் இருந்ததான ஒரு நம்பிக்கை, யோபனிடத்தில் இருந்ததான ஆழமான விசுவாசம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்காக யாவையும் செய்கிற தேவன், எனக்கு அவர் சகலத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற தேவன் என்பதை யோபு அறிந்திருந்தார். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னென்ன காரியங்களிலே உங்களுக்கு அதிசயம் தேவையாயிருக்கிறதோ, எகிப்து தேசத்திலிருந்து ஒரு பெரிய ஆச்சரியமான அதிசயத்தை செய்த தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கும் அந்த அதிசயத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த தேவன் அவர், இஸ்ரவேலின் தேவன் அவர். இன்றைக்கு நமக்கும் தேவனாயிருக்கிறபடியினாலே எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலைகளிலே, என்னுடைய பிசினஸ்ல ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை செய்ய அவைகள் எண்ணி முடியாதவைகளாய் இருக்கட்டும். யோபனுடைய வாழ்க்கையில இரட்டிப்பாய் செய்தது போல எங்க வாழ்க்கையிலையும் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமாகவே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் அல்லவா நீங்க. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களில் அதிசயம் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலேயும் எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் இன்றைக்கு நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு பார்க்கட்டும். அந்த ஓய்வு நாள் எங்களுக்கு அதிசயமான நாளாய், அற்புதமான நாளாய், ஆண்டவரே கர்த்தர் கிரகிக்கத்தக்க பெரிய காரியங்களை நடப்பிக்கிற நாளாய் இந்த நாள் இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். God bless you. God bless you.